அலுத்கம ரயில் நிலையத்தில் இன்று 2 ரயில்கள் மோதுண்டு விபத்திற்குள்ளான சம்பவம் தொடர்பில் ரயில்வே திணைக்களத்தின் 6 ஊழியர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். எரிபொருள் கொண்டு சென்ற ரயில் ஒன்றும் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் ரயில் ஒன்றுமே இவ்வாறு மோதுண்டு விபத்திற்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்பதுடன் சொத்துக்களுக்கு மாத்திரம் சேதம் ஏற்பட்டுள்ளது. 2 வார காலத்திற்குள் இடம்பெற்ற 2வது ரயில் விபத்தாக இது பதிவாகியுள்ளது. இந்த தண்டவாளத்தினூடாக நாளொன்றிற்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பயணிக்கின்றனர். இந்த பல்லாயிரக்கணக்கான பயணிகளின் உயிர்கள் தற்போது ஓர் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளது. அதற்கான காரணம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற ரயில் விபத்துக்கள். இன்றும் அலுத்கம பகுதியில் அவ்வாறான ஒரு விபத்து பதிவாகியுள்ளது. காலியிலிருந்து கொழும்பு கோட்டையை நோக்கி பயணித்த எரிபொருள் ரயில் இன்று அதிகாலை 12:55 அளவில் அலுத்கம ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் ரயிலுடன் மோதுண்டுள்ளது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை நோக்கி அதிகாலை 3:50க்கு பயணிக்க தயாரான நிலையிலிருந்த பயணிகள் ரயிலிலேயே இந்த ரயில் மோதுண்டுள்ளது. குறித்த பயணிகள் ரயிலுக்கு முன்பாக மற்றொரு ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் BAP ஆரியரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் எரிபொருள் ரயிலின் 8 கொள்கலன்களிலும் எரிபொருள் இருக்கவில்லை என ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த விபத்தில் எரிபொருள் ரயிலின் என்ஜின் மற்றும் பயணிகளின் ரயிலின் முன்பக்கம் ஆகியன சேதமடைந்துள்ளன. எமக்கு சமிஞ்சை வழங்கப்பட்டிருந்தது. நாங்கள் மெதுவாக பயணித்தோம். எனினும் ரயிலோடு மோதுண்டது. ரயில் நிலையத்துக்குள் தவறான வழியில் பிரவேசித்துள்ளோம். மெதுவாக பயணித்தமையினால் பாரி விபத்திலிருந்து தப்பிக்கொண்டோம். இந்த விபத்தின் பின்னர் கரையோர ரயில் சேவைகள் சுமார் 1 மணித்தியாலம் வரை தடைப்பட்டிருந்தது. இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேர்ந்த விபத்து அல்லவெனவும் இந்த விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் ரயில்வே பொது முகாமையாளர் BAP ஆரியரத்ன தெரிவிக்கின்றார். இந்த முதற்கட்ட விசாரணைகளுக்கு அமைவாக எரிபொருள் ரயிலின் சாரதி உதவியாளர், பிரதம பாதுகாவலர், உதவி பாதுகாவலர் மற்றும் அலுத்கம ரயில் நிலையத்தின் நிலைய பொறுப்பதிகாரிகள் 2 ஆகியோர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். போக்குவரத்து அத்தியட்சகரே, இந்த விபத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தற்போது கணிப்பிடப்பட்டுள்ளதா? இதுவரை கணிப்பிடப்படவில்லை. பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படவில்லை என்றே கூறுகின்றனர். எனினும் இதுவரை கணிப்பிடப்படவில்லை. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இவ்வாறான ரயில் விபத்துகள் பதிவாகின. குறிப்பாக ஒரே தண்டவாளத்தில் இடம்பெற்ற விபத்துகள் அதிகளவில் பதிவாகியுள்ளன. ஒரே தண்டவாளத்தில் ஏன் இவ்வாறான விபத்துகள் பதிவாகியுள்ளன? அதற்கான காரணம் என்ன? அண்மையில் இடம்பெற்ற விபத்துகள் குறித்து பல விடயம் காணப்படுகின்றன. எனினும் அண்மை காலமாக இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பான விசாரணைகளிலிருந்து உரிய காரணத்தை இதுவரை கண்டறிந்து கொள்ள முடியவில்லை. இது முதலாவது சம்பவம் கிடையாது. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன? தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையால் அவர்கள் தவறிழைக்கப்பட்டவர்களா அல்லது நிரபராதிகளா என தற்போது கூற முடியாது. எனினும் இந்த விசாரணைகளின் ஊடாக ரயிலின் சாரதி, ரயில்வே திணைக்களத்தின் ஊழியர்கள் என யாராவது குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்துகளினால் ஏற்படுகின்ற நஷ்டத்தை அரசாங்கத்தில் உள்ள பொதுமக்களின் நிதியை அல்லவா செலவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது பாரியதொரு அநீதி அல்லவா? உண்மையில் நாட்டு மக்களுக்கே இதற்கான நட்டஈட்டை செலுத்த வேண்டியுள்ளது. அதனை ரயில்வே திணைக்களம் ஏற்றுக்கொள்கின்றது. ரயில் மார்க்கங்களில் உள்ள அனைத்து சமிக்ஞைகளையும் இன்று முதல் உடன் அமலுக்கு வரும் வகையில் சோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். என்ஜின் மற்றும் பெட்டிகளில் காணப்படுகின்ற குறைபாடுகள் குறித்தும் ஆராய நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதேபோன்று செயற்பாட்டு நடவடிக்கைகளில் காணப்படுகின்ற குறைபாடுகள் குறித்தும் ஆராய உள்ளோம். ரயில்வே தொழிற்சங்கம் என்ற ரீதியில் ரயில் பாதுகாப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இன்று முதல் ரயில் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். இந்த நடவடிக்கைகளின் ஊடாக வருகின்ற பெறுபவர்களின் பிரகாரம் போக்குவரத்து அட்டவணைக்கு அமைவாக இதனை எடுத்துக்கொள்ள முடியாது. குறைபாடுகள் குறித்து ஆராயும் போது என்ஜின் மற்றும் ரயில் பெட்டிகளில் பயணிக்கின்ற போது அதனை கட்டுப்படுத்த முடியாது.
இந்த இடத்தில் கால தாமதமே இதற்கான காரணமாக அமைகின்றது. பயணிகள் அசௌகரியங்களுக்கு உள்ளானமைக்கான பொறுப்பை ரயில்வே அதிகாரிகளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விபத்து அதிகாலை வேளையில் இடம்பெற்றுள்ளது. ரயிலை பாதுகாப்பதற்கான அனைத்து பாதுகாப்பு தரவுகளும் உரிய முறையில் ரயில் சாரதிக்கு வழங்கப்படவில்லை. குருநாகல் பொதுகர ரயில் நிலையத்தில் கடந்த 30ஆம் திகதி 2 ரயில்கள் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் 68 பேர் காயமடைந்திருந்தனர். இந்த விபத்தினால் சுமார் 170 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக ரயில்வே பொது முகாமையாளர் BAP ஆரியரத்ன நேற்று தெரிவித்தார். அம்பேபுச ரயில் நிலையத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் பெட்டியுடன் ரயில் என்ஜின் மோதுண்டதில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். அளவ ரயில் நிலையத்தில் 3 ரயில்கள் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்ததுடன் 30க்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தனர். இந்த விபத்தினால் சுமார் 75 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருந்தது. இங்கு கவனீனமாக பணிபுரிவோர் பெருமளவில் இருக்கின்றனர். கண்களில் கண்டும் காணாதவர்கள் போல் இருப்பவர்களும் உள்ளனர். ஒருவருக்கொருவர் தாங்கள் தான் பெரியவர் என்ற எண்ணம் காணப்படுகின்றது. இதனை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அமைச்சர் அவர்களே, இதனால் நாம் பெரும் சிரமத்துக்குள்ளாகின்றோம். இந்த விபத்துகளுடன் தொடர்புடைய நிறுவனத்தின் செயற்பாடுகள் விசாரணைகளின் ஊடாக சரியான நபர்களை அடையாளம் கண்டு கொள்ளாமை, பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினரை அடையாளம் கண்டு கொள்ளாமை மற்றும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமை ஆகியன விசாரணைகளில் உள்ளடக்கப்படவில்லை. மீண்டும் அமைச்சு மட்டத்திற்கு இந்த விடயம் செல்லும் போது அது குறித்து ஆராயப்படுவதில்லை. எனினும் இந்த விபத்துக்கள் குறித்து உண்மை தன்மையை அறிந்து கொள்ளாமையினால் விபத்துக்கள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றன. சுயாதீன விசாரணைகளின் போது குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியினராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு குழுவினாலும் சமர்ப்பிக்கப்படுகின்ற அறிக்கைகள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. விபத்துகளுக்கு காரணமான அதிகாரிகளையே இந்த குழுக்களுக்கு நியமிக்கின்றனர். ரயில்வே பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இதுவும் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான போராட்டத்திற்கு காரணமாகும். மற்ற தொழிற்சங்கங்களின் தேவைகளை நிறைவேற்ற ஏனைய தொழிற்சங்கங்கள் இடமளிப்பதில்லை. எனவே அந்த நடைமுறையை எம்மால் மாற்றியமைக்க முடியாது. அதற்கு முயற்சிக்கும் போது பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அரசியல் நடவடிக்கைகளினால் ரயில்வே திணைக்களத்தின் நிதி ரயில்வே திணைக்களத்தின் தேவைகளுக்கு ஏற்ப செலவிடப்படாது, அரசியல் தேவைகளுக்காக செலவிடப்படுகின்றது. இந்த நிலைமையே ரயில்வே திணைக்களத்தில் காணப்படுகின்றது. ரயில்வே நிர்வாகம் செயலிழந்துள்ளது. இதனால் பாரிய அளவிலான விபத்துக்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றன. இந்த விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்காக ரயில்வே திணைக்களத்தின் சார்பிலும் ரயில்வே நிர்வாகத்தின் சார்பிலும் அரசியல் தலைவர்களின் சார்பிலும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. கோச்சி ஒன்று கொண்டு ஆக்சிடென்ட் ஆகுது. 175 மில்லியன் இலங்கை அரசாங்கத்துக்கு நஷ்டமாம். ஆனால் அமைச்சர் அங்கேயே தான் இருக்காரு. இன்றைய காலையிலேயும் இதே ட்ரெயின் ஆக்சிடென்ட். ஆனால் இதே சவுத் கொரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப்பலே பெரண்டசி இருக்குது. அந்த பிரைம் மினிஸ்டர் கூட ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறத நாங்கள் பார்க்குறோம். இந்தியாவில் ஒரு கோச்சி முட்டினாலும் பிரைம் மினிஸ்டர் இந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போகிற ஒரு காலத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இங்கே களவான்ற மினிஸ்டர் களவாண்டு கொண்டு தான் இருக்கிறான். விசாரணை குழுக்களும் நியமிக்கப்படுகின்றன. எனினும் விசாரணை குழுவின் அறிக்கைக்கு என்ன நேர்ந்துள்ளது என்பது எம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த விசாரணை அறிக்கைகளின் பின்னர் நடப்பதன் பின்னணி என்ன என்பதும் எம்மால் அறிந்து கொள்ள முடியாத ஓர் ரகசியமாகவே காணப்படுகின்றது.